அன்பினர்களே, உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் தன் வசம் திருப்பிய ஈரான் அமெரிக்க அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது. 48 மணி நேரமும் கடந்து விட்டது. ஜலச்சந்தியூடாக போக்குவரத்துக்களும் நன்றாகவே நடைபெற்று வருகின்றது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்துள்ளது போன்று நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது ஈரான் தன்னுடைய வான்படையை அதி நவீனமாக்கும் ஒரு நோக்கில் சீனாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றது. அதி நவீன போர் விமானங்களை ஈரானுக்குள் இறக்குவது, கொள்வனவு செய்வது குறித்து செய்திகள் இன்று சனிக்கிழமை ஒரு இடத்திலிருந்து அது வெளியாக இருக்கின்றது. 2 நாடுகளும் அது குறித்து இன்னும் வாயை திறக்கவில்லை. ஆனால் சீனாவின் J-10B போர் விமானங்களை பெறுவது குறித்த ஒப்பந்தத்தை நேற்று முதல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு வான்படை சமநிலை மற்றும் பிராந்திய மூலோபாய தடுப்பு ஆகியவை அழுத்தமாக சந்திக்கும் ஒரு நிலையில் தனது வான்படையை, அதாவது ஈரானை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வான்படை பலமாக இல்லை, ஏவுகணை பலமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த 2 மாதம் தான் கொடுத்திருக்கிறாங்க. 60 தினங்களுக்குள் தொடரான அமைதி பேச்சுவார்த்தை தொடரும் என்ற இந்த நிலையை பயன்படுத்தி சீனாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தில் எத்தனை விமானங்களை அது கொள்வனவு செய்ய போகுது என்ற தகவல் வெளியாகவில்லை. சீனாவின் தற்போது பாவனையில் இருக்கின்ற அல்லது தற்பொழுது சேவையில் இருக்கின்ற சீன J-10B போர் விமான ஒப்பந்தம் ஒன்றை ஈரான் இறக்குமதி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. புதுப்பிக்கப்பட்ட சீனா J-10B பல்நோக்கு போர் விமானங்களில் ஒன்றான அந்த விமானத்தை தெஹ்ரான் வாங்குவது குறித்து, கொள்வனவு செய்வது குறித்து ஆர்வம் காட்டுவதாகவே அந்த பேச்சுவார்த்தை தொடர்கின்றதாம். அதன் ஈரானின் பழமையான போர் விமான படையை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய அழுத்தம் அதிகரித்து வருவதை காட்டுவதோடு மத்திய கிழக்கில் மூலோபாய தடுப்பு மற்றும் பிராந்திய படை சமநிலை போட்டியில் சீனாவின் பாதுகாப்பு தொழில்துறை பங்கு குறித்த புதிய கேள்விகளையும் அழுத்தத்தையும் அதிகரித்திருக்கின்றது. பயன்படுத்தப்பட்ட சீன J-10B பல்திறன் போர் விமானங்களை கொள்வனவு செய்து கருத்து ஈரான் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவே அந்த செய்திகள் வெளியாக இருக்கின்றது. தெஹ்ரானின் மோசமடைந்து வரும் போர் விமான திறன் மற்றும் மத்திய கிழக்கு வான் சக்தி போட்டிக்கு ஏற்படக்கூடிய பரந்த மூலோபாய விளைவுகள் குறித்து மீதான ஆர்வத்தை ஈரான் தற்பொழுது பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் சீனாவின் மக்கள் விடுதலை முன்னணி ராணுவ விமான படையிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட J-10B J4 ஜம்போ 10B விமானங்களை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஜூன் 20 இன்றைய நிலவரப்படி தெஹ்ரானோ அல்லது பெய்ஜிங்கோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. ஒரு பரந்த இராணுவ மயமாக்கல் முயற்சியின் ஒரு பகுதியாக ஓய்வு பெற்ற மக்கள் விடுதலை இராணுவ விமான படையின் உயர் அதிகாரி ஒருவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தும் J-10B விமான கட்டமைப்புகளை பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. ஈரானின் பழமையான போர் விமான குழுமம், தாமதமான ரஷ்ய போர் விமான விநியோகம் மற்றும் சமீபத்திய பிராந்திய மோதல்களை தொடர்ந்து செயல்பாட்டு தயார் நிலையை மீட்டெடுப்பதற்கான அதிகரித்து வரும் அழுத்தம் ஆகியவை குறித்த தொடர்ச்சியான கவலைகளுக்கு மத்தியில் இந்த செய்திகள் வெளியாகிருக்கின்றது. ஷெங்டு JB என்பது சீனாவின் J-10 விகரஷ் ராக்கன் குடும்பத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட 4++ தலைமுறை போர் விமான வகையாகும். அதன் இலகுரக பல்திறன் கட்டமைப்பு காரணமாக இது அடிக்கடி அமெரிக்க F-16 ஒப்பிடப்படுகிறது. அதிகரித்து வரும் போட்டி நிறைந்த மின்னணு போர் மற்றும் வான் மேலாதிக்க சூழ்நிலையில் தப்பிப்பிழைக்கும் திறன், போர் செயல்திறன் மற்றும் உணர்வு செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த விமானம் பல வடிவமைப்பு மேம்பாடுகளை கொண்டுள்ளது. மிகவும் வெளிப்படையான மாற்றங்களில் ஒன்று அதிவேக செயல்பாடுகளின் போது ரேடார் சிக்னலை குறைத்து காற்றியக்கவியல் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ரைவெட்டர் இல்லாத சூப்பர்சோனிக் இன்லெட் கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டதாகும். இந்த போர் விமானம் மேம்பட்ட செயலற்ற மின்னணு ஸ்கேன் வரிசை ரேடார் அமைப்புகள்
பொருட்கள் அல்லது அதிக திறன் கொண்ட செயல்பாடும் மின்னணு ஸ்கேன் வரிசை தொழில்நுட்பங்களுக்கு இடைமறிக்கும் வகையில் பெரிதாக்கப்பட்ட மூக்கு டேரார் குவி மாடத்தையும் கொண்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. J-10CE ஏற்றுமதி வகை சீனாவின் முதன்மையான நவீன போர் விமானமாக பரவலாக கருதப்பட்டாலும் ஈரானின் ஆர்வம் குறிப்பாக பிளாஸ்-இன் செயலில் உள்ள சேதியிலிருந்து ஓய்வு பெற்ற பயன்படுத்தப்பட்ட J-10B விமான கட்டமைப்புகளை பற்றியது என்றும் கூறப்படுகிறது. ஈரானின் பழமையான போர் விமானப்படை அதிகரித்து வரும் செயல்பாட்டு அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. ஈரான் 1979ஆம் ஆண்டிலிருந்து இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு முதலில் வாங்கப்பட்ட போர் விமானங்களையே தொடர்ந்தும் பெரிதும் நம்பியுள்ளது. இது அதன் போர் விமான இருப்பு முழுவதையும் குறிப்பிடத்தக்க பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு சவால்களை உருவாக்குகிறது. தெஹ்ரானின் முன்னணி போர் விமான படையின் பெரும் பகுதி இன்றும் பழமையான அமெரிக்க தயாரிப்பான F-14 டாம்கேட் F-4 பாண்டம் மற்றும் F-5 டைகர் 2 விமானங்களை கொண்டுள்ளது. இவற்றுக்கு ஆதரவாக சிறிய எண்ணிக்கையான ரஷ்ய MiG-29 மற்றும் Su-24 ரக விமானங்களும் உள்ளன. பல தசாப்தங்களாக உள்ள சர்வதேச தடைகள் நம்பகமான பல்திறன் போர் திறனை பராமரிக்க தேவையான உதிரி பாகங்கள், பராமரிப்பு வலையமைப்புகள் மற்றும் மேம்பட்ட ஏவியானிக்ஸ் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை பெறுவதை சிக்கலாக்கியுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட J-10B ரக போர் விமானங்களின் ஒரு தொகுதி தற்போது ஈரானால் இயக்கப்படும் பல தளங்களை காட்டிலும் தெஹ்ரானுக்கு கணிசமாக அதிக திறன் கொண்ட உணர்வுகள், மின்னணு போர் செயல்பாடு மற்றும் துல்லியமான தாக்குதல் நெகிழ்வுத்தன்மையை கோட்பாடு ரீதியாக வழங்கும். முந்தைய ஈரானிய கொள்முதல் எதிர்பார்ப்புகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரஷ்ய Su-35 ரக போர் விமானங்களின் விநியோகத்தில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. இது மாற்று நவீனமயமாக்கல் பாதைகளை கண்டறியுமாறு தெஹ்ரான் மீதான அழுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சுமார் 42 புதுப்பிக்கப்பட்ட J-10B விமானங்கள் இந்தோனேஷியா கொள்முதல் செய்ததாக கூறப்படுகிறது. உலகளாவிய பாதுகாப்பு சந்தைகளில் பயன்படுத்தப்பட்ட சீன போர் விமானங்களின் பரிமாற்றம் இனி முற்றிலுமாக சாத்தியமற்றதாக கருதப்படவில்லை என்பதை நிரூபிக்கிறது. ஈரானுடனான பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை இலக்காக கொண்ட அமெரிக்காவின் 2ஆம் நிலை தடைகளுக்கு சீன நிறுவனங்களை உள்ளாக்கக்கூடும் என்பதால் முக்கிய ஆயுத பரிமாற்றங்கள் குறித்து சீனா வரலாற்று ரீதியாக எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் மூலோபாய கணக்கீடு எதிர்கால மத்திய கிழக்கு விமானப்படை இயக்கவியலை வடிவமைக்கக்கூடும் என்றும் ஈரானுக்கு போர் விமானங்களை மாற்றுவதற்கு பெய்ஜிங் ஒப்புதல் அளிக்கும் எந்த ஒரு முடிவும் இருதரப்பு இராணுவமயமாக்கல் பரிசீலனைகளுக்கு அப்பாற்பட்ட தாக்கங்களை கொண்டிருக்கின்றும் சொல்லப்படுகிறது. சீன போர் விமான ஏற்றுமதி, ட்ரோன் விற்பனை, ஏவுகணை ஒத்துழைப்பு மற்றும் பல மூலோபாய பிராந்தியங்களில் பரந்த பாதுகாப்பு கூட்டாண்மைகள் மூலம் தனது உலகளாவிய பாதுகாப்பு தொழில்துறை தடத்தை சீராக விரிவுபடுத்துகிறது. எனவே ஓய்வு பெற்ற PLAF J-10B விமானங்களை ஈரானுக்கு வழங்குவது மத்திய கிழக்கு பாதுகாப்பு சந்தைகளில் செல்வாக்கை வலுப்படுத்துவதற்கான சீனாவின் பரந்த முயற்சிகள் மற்றொரு படிப்படியான படிக்கல்லாக அமையக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் சீனா போர் விமானங்களை பெற்றால் பிராந்திய விமானப்படை போட்டி தீவிரமடையக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் பரந்த இந்தோ பசிபிக் பாதுகாப்பு சூழலில் போர் விமான நவீனமயமாக்கல் துரிதப்படுத்தப்படும் என்றும் ஒரு காலகட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட J-10B போர் விமானங்களில் ஈரானின் ஆர்வம் வெளிப்படுவதாக கூறப்படுகிறது. ஆக ஒரு 2 மாத கால சமாதானம் நீடித்தாலும் ஈரான் தனது பாதுகாப்பை பலப்படுத்துகிறது என்றால் ஒரு யுத்தத்துக்கு தயாராக அர்த்தம். அது நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, இது ஒரு டெம்பரரி தற்காலிக தான் இது இந்த அமைதி ஒப்பந்தம். அதுதான் இவ்வளவு தூரம் இஸ்ராயலுக்கு பொறுத்து கொள்ள முடியல. ஆனாலும் ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு வல்லமையை அதிகரிப்பதாகவே சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், அடுத்து வரும் காணொளிகளும் பார்ப்போம். நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.